ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கறத நேத்து வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அஃபீஷியலா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல. இந்த ரிசல்ட்டை பார்த்தவங்க நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆடண்டம்ல என்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஆடண்டம் பார்த்தீங்கன்னா A to Z இந்த வீடியோ வந்து இருக்க போது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து நடந்தது. அதுக்குண்டான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மந்த் கேப்ல வந்து ரிசல்ட் வந்து பக்காவா ப்ராப்பரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுல மெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. மெயின்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து இந்த வருஷத்துல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்க போகுது. அதாவது எஸ்ஏ டைப்ல நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி எக்ஸாம் எழுதும்போது எல்லாமே ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஆடண்டம்ல என்ன ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மேல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அதுல வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. The number of centers for the paper 2 of main examination of group 2A service mentioned in para இந்த நோட்டிபிகேஷன் நம்பர்ல இந்த அனெக்சர் ஃபார்ம் 1ல போயிட்டு நீங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேட் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க குரூப் 2A குரூப் 2 அண்ட் குரூப் 2A இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து எழுதலாம், மெயின்ஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு வந்து சென்டர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற சென்டர் வந்து கொடுப்பாங்க வழக்கம் போல. பட் மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இது நாள் வரைக்கும் கடந்த 2023 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முக்கியமான சிட்டிகள்ல மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து சென்டர் வந்து போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சவுத் சைட்ல இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த சரௌண்டிங்ல நீங்க வந்து ஒரு கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து அதான் இருக்கு அப்படின்னா உங்களுடைய மெயின் எக்ஸாமினேஷன் வந்து உங்க சொந்த மாவட்டத்திலே வந்து நடக்காது. அந்த சென்டர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. முக்கியமான இடத்துல அதாவது சவுத் சைட்னா மதுரை, கோயம்புத்தூர் இந்த கேட்டகரியில தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து அமைச்சு கொடுப்பாங்க. பட் இந்த ஆடண்டம்ல இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலுமே வந்து சென்டரை நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அமைச்சு கொடுக்க போறோம். அப்படிங்கிறதுனால நீங்க அப்ளை பண்ணும்போது மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம 150 rupees வந்து பேமெண்ட் பண்ணி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சென்டரையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்போம். அப்படி படிச்சு அதை நம்ம எக்ஸாமினேஷன்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுதும்போது ஒரு நம்ம சொந்த மாவட்டத்தை விட்டு ஒரு அதர் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு நம்ம வந்து எழுதும்போது நம்மளுக்கு வந்து டென்ஷன் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். சென்டர் வந்து எங்கெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனால வந்து இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம சொந்த மாவட்டத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடண்டம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண போற கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் வந்து அப்ளிகேஷன் நீங்க வந்து ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். அதுல கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. the மெயின் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 150 rupees. நீங்க வந்து குரூப் 2ல மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா 150 rupees மட்டும் நீங்க பேமெண்ட் வந்து பண்ணா போதும். குரூப் 2Aலையும் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, ரெண்டு எக்ஸாமினேஷனுமே நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து 300 rupees வந்து ஆன்லைன்ல ஒன் டைம் ஃபீஸா எப்படி நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது 100 rupees வந்து ப்ரிலிம்ஸ்க்குலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மெயின்ஸுக்கு வந்து 150 rupees வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் ரெசிப்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இதையுமே வந்து படிச்சு பாருங்க.
வேற வந்து பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லிட்டு ஆல் அதர் டீடைல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது 2024 8வது நோட்டிஃபிகேஷன் நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 20/6/2024 அந்த டேட்ல வந்து ஆடண்டம் அப்படிங்கிறது 8/7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த ஒரு ரிமைனிங் சேஞ்சஸும் நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை பண்ணவே கிடையாது. அதாவது எந்த ஒரு சேஞ்சஸும் நாங்கள் வந்து பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆடண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா 8Bல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. 8 அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன், 8A அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 8Bல வந்து செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடண்டம் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் வந்து ஆடண்டம்க்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர். ஸோ மெயின்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி December 14 to 18 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, தப்பாக வந்து அப்ளை பண்ணிட வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.